Hello friends, welcome to Samil Super. Breakfast and dinner recipe ரவா இட்லி எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். அது இன்ஸ்டன்ட்டா எப்படி ரவா இட்லி செய்யறதா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சிருக்கேங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த 2 பருப்புமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சுருக்குங்க. அது இதில் சேர்த்துட்டு 4 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அது இது கூட சேர்த்துட்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கிரேட்டரில் திருவி எடுத்துருக்கேங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி திருவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இது கூட கேரட் கூட திருவி சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான காய்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேங்க. ரவை இட்லி ரவை, அதாவது மும்பை ரவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரவை தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பு நான் இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கிறது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். நிறைய நேரம் வறுக்க தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, போதும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறிடணும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். உங்கள் 2/3 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரவையில் சேர்த்துக்கலாம். தயிர் லைட்டாக புளிப்பு தன்மை இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ரவையில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவையோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுணும் தயிரை. நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த பேட்டர் 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஊற்றின தயிர், தண்ணி, அப்புறம் ரவையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரு கரண்டியில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, குக்கிங் சோடா சேர்க்குறேன். கூடவே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரவை பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா ஊறி தயிரோட நல்லா ஊறி ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. சாதா வாட்டர் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா திக்கான பேட்டராகவே கலந்துக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன், சரியாக இருந்ததுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. கலந்து விட உங்களுக்கே தெரியும் நம்ம இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்காகவே கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு ரவா இட்லிக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த தயிரோடு சேர்ந்து அந்த ரவை ஊறி ஒரு 1/2 ஹவர் ஆவது நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி பேட்டர் நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. இட்லி குண்டானில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். தண்ணி சூடாக இருக்கும். இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி பேட்டரை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி கலந்துட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. இட்லி பிளேட்டில் 3/4 வர மாதிரி ரவா பேட்டரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம இட்லி குண்டான்லேயும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா சூடு ஏறி இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இட்லி பிளேட்டை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மூடி போட்டுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாத மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாத சென்டராக வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இட்லி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பிளேட் எல்லாம் வெளியே எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கரண்டியில் தொட்டு நீங்கள் ஒவ்வொரு இட்லியும் எடுக்கும் போதும் தண்ணியில் தொட்டுட்டு கரண்டியை எடுத்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். பாருங்கள், சூப்பரான இட்லி, ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒட்டாமல் வரும். சூட்லேயே எடுத்தோம்னா ஒட்டிட்டு வருங்க. அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை எடுக்கும் போது கரண்டியில் தொட்டுட்டு தண்ணியில் தொட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ரவா இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இன்ஸ்டன்ட் ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஈஸியான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஆல் அண்ட் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு லவங்கம் எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காய்ந்த மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நீல வாக்கில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா செவரணும். செவந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை சேருங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒரே ஒரு கேரட், ஒரு பீன்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. பூண்டு ஒரு 5-6 திரி பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. அது உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் இது உள்ள சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸு பூண்டெல்லாம் சேர்ந்து ஒன்றாவே வதங்கிடும். அதே மாதிரி காயில் நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, பாதி அளவு வதங்கினா போதும். ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கிரேட்டரில் சீவி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும். வெஜிடபிள்ஸும் ஆனியனும் பருப்பு மட்டும் நல்லா செவர வறுத்துக்கோங்க. பாருங்கள், அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு அதே 3/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி, ஹாட் வாட்டர் சேர்க்குறேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி 1/4 கப் மட்டும் மீத்தி வைக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் மீதி நம்ம மீத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ சேமியாவை அதே கப்பில் நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் 3/4 கப் அளவுக்கு பாருங்கள் மீதி இருக்கிற தண்ணியும் சேர்க்குறேன். 3/4 கப் அளவுக்கு சேமியா இருந்தால் அதே 3/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சேமியா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்த 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தீ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு வைக்கலாங்க. நான் 2 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விடுறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. அதனால் இன்னொரு முறை மூடி போட்டு விடலாம். இன்னும் 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டின்னர் ரெடி ஆகிடும். பாருங்கள், அடுத்த 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக இருக்குது. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சரியாக இருக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கடாயிலே மூடி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ஃபஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சேமியா உப்புமா ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சால் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மழை காலத்தில் சுட சுட செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.